மகிழ்ச்சியின் சத்தம் வழங்கும் அனுதின தேவமன்னா. Voice of Joy presents Daily Manna by Reverend A. Benedict. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளைக்குரிய தேவ மன்னாவாக யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக. கர்த்தர் தம்முடைய நாமத்தை வீணிலே வழங்குகிறவனை தண்டியாமல் விடார். அவனை கேட்கிற அன்பான தேவச்சனமே, விண்ணையும் விண்ணில் உள்ளவைகளை, பூமியையும் பூமியில் உள்ளவைகளையும் அண்ட சராசரங்களையும் படைத்த மா தேவனுடைய நாமத்தை ஒன்றுக்குமே பிரயோஜனம் இல்லாத அற்பமான சில காரியங்களுக்காக தேவநாமத்தை வீணிலே வழங்காதபடிக்கு, தேவநாமத்தை சொல்லி ஆணை இடாதபடிக்கு நாம் அந்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டியது அவசியமாயிருக்கிறது. வேதத்திலே எரேமியா 9ஆம் அதிகாரத்திலே 23-24 வார்த்தைகள் விதமாக சொல்லுகிறது. ஞானி தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பானாக. பராக்கிரமன் தன் பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பானாக. ஐஸ்வர்யவான் தன்னுடைய ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பானாக. பூமியிலே நியாயத்தையும் நீதியையும் செய்கிற நம்முடைய பரம தகப்பனுடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவார்களாக என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென். கண்பான தேவச்சனமே, பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், எனக்கோ என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்து அல்லாமல் நான் வேறு ஒன்றை குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக என்று சொல்லுகிறார். ஆமாம், அவருடைய நாமத்தை வீணிலே வழங்காமல் தேவநாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிறவர்களாய் நீங்கள் காணப்படுங்கள். சில ரதங்களை குறித்தும் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுவார்கள். அவர்கள் முறிந்து விழுந்து போவார்கள். ஆனால் தேவனுடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிறவர்களோ எல்லாவற்றிலும் அவர்கள் எழுந்து நிமிர்ந்து நிற்பார்கள். எனவே தேவ நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள், நீங்களும் எழுந்து நிமிர்ந்து நிற்பீர்கள் என்கிறதிலே கொஞ்சமும் சந்தேகமில்லை. ஆமென்.